அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகளாரின் சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றை இங்கே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையாரோடு உடன் பிறந்தவர்களில் 4 பேர் மட்டுமே வரலாற்றில் அதிக அளவு பேசப்படுறாங்க. அபுதாலிப், அபுலஹப், ஹம்சா, அப்பாஸ் ஆகியோரே அவர்கள். தந்தையையும் தாயையும் இழந்த நிலையில் நபிகளாரை வளர்த்ததன் மூலம் அபுதாலிப் பிரபலமானார். அபுலஹப் அண்ணல் நபி அவர்களிடம் பகைமையை பாராட்டி வந்ததால் இலி பெயர் தேடிக்கொண்டார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று அதில் உறுதியுடன் இருந்தார்கள். அல்லாஹ்வின் பிரியத்திற்காக அவர்கள் இருவரும் எத்தகைய தியாகத்தையும் செய்யவும் தயங்கியதில்லை. இஸ்லாம் மார்க்கத்திற்காக அவர்கள் எந்த துயரத்தையும் ஏற்க தயாராக இருந்தார்கள். தங்கள் இன்னுயிரை கூட இஸ்லாத்திற்காக இழக்க தயாராக இருந்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தின் சிறிய தந்தை என்றாலும் கூட அவர்களுக்கு இடையே அதிக வயது வித்தியாசம் இல்லை. அப்பாஸ் அவர்கள் 2.5 ஆண்டுகளுக்கு மூத்தவர். தன் சகோதரர் மகன் மீது அப்பாஸ் அவர்கள் அளவில் அதிகமாக அன்பு வைத்திருந்தார்கள். இருவரும் சேர்ந்து ஏதாவது வேலையை செய்யும் போதெல்லாம் நபிகளாரை கடுமையான வேலைகளை செய்ய விடுவதில்லை. அவர்கள் வளர வளர பெருமானார் மீது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் செலுத்திய பாசம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பு கூட அன்னலாருக்கு ஆதரவாகவே இருந்து வந்தார்கள். இஸ்லாத்தில் இணைந்த பிறகு அலைப்பணியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையை மக்கா மாநகர் மக்கள் முன்பு எடுத்துரைக்க தொடங்கிய போது அப்பாஸ் அவர்கள் அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் தரும் செய்தியை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து இருந்தார்கள். அதனால்தான் மதீனா நகரில் இருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருந்த 70 மக்காவாசிகள் நபிகளாரை மினா பள்ளத்தாக்கில் சந்தித்து அவர்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த போது அந்த ரகசிய சந்திப்பில் அப்பாஸ் அவர்களும் பங்கேற்றார்கள். அப்போது அவர்கள் பேசியதாவது தொடரும் இந்த பயணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.